நேத்துல இருந்து மூல முடுக்குல எல்லாம் பேசிட்டு இருக்கிறது நம்ம வினேஷ் போகத் உமன் ரெஸ்லர். அவங்களுடைய ஒலிம்பிக்ஸ்க்கான கோல்டு கனவு எப்படி ஜஸ்ட் 100 கிராம்ல பறி போயிடுச்சு. இதுதான் நம்ம இன்னைக்கு குவிக் இன்ஃபோ பைட்ல பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும் பாரிஸ்ல ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல வினேஷ் போகத் தான் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான உமன் ரெஸ்லர். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 3 காமன்வெல்த் கேம்ஸ்ல மெடலிஸ்டா இருந்திருக்காங்க. அது இல்லாம 2014, 2018, 2021 கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் பிரான்ஸ் மெடல் இது எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க. ஷி வாஸ் அ ரியலி அண்ட் பல ஏஷியன் கேம்ஸ்ல சாம்பியனா வந்திருக்காங்க. ஷி வாஸ் அ ரியலி ப்ராமிசிங் கேண்டிடேட். கண்டிப்பா இவங்க கோல்டு இல்ல சில்வர் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் இவங்க மேல ரொம்ப ரொம்ப ஒரு ஹோப் இருந்தது கோல்டு ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபைங் ரவுண்ட்லேயே அவங்க ஜப்பான் வீராங்கனை அவங்க கிட்டத்தட்ட இதுவரையும் தோத்ததே இல்லை. ஷீ இஸ் அ வேர்ல்ட் சாம்பியன். இந்த ஜப்பான் வீராங்கனை தான் இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்டான 50 கேஜிக்குள்ள இருக்கிறதுலே ரொம்ப டஃபஸ்டான ரெஸ்லர். ஸோ அவங்களையே வினேஷ் ஜெயிச்சதால கண்டிப்பா எல்லாருக்குமே இவங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஏன்னா இவங்களையே ஜெயிக்கும் போது கண்டிப்பா அவங்க ஃபைனல்ஸ்ல கோல்டு வின் பண்ணுவாங்க ஆர் அட்லீஸ்ட் சில்வராது வின் பண்ணுவாங்க அப்படின்னு உலகமே அந்த ஃபைனல்ஸ் மேட்சை திரும்பி பார்த்துட்டு இருந்தது. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? ஸோ வினேஷ் 50 கேஜி உமன் ரெஸ்லிங்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த ரெஸ்லிங் 2 நாளா நடந்தது. டே 1ல 3 பவுட், அதாவது 3 ரவுண்ட் நடந்தது. அதுல தான் நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த ஜப்பான் வீராங்கனையை அவங்க ஜெயிச்சாங்க. அவங்க தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட். அதுக்கப்புறம் 2 ரவுண்டும் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ செமிஃபைனல், குவார்டர் ஃபைனல், செமிஃபைனல் எல்லாமே 3 பவுட்டும் ஒரே நாள்ல ஜெயிச்சிட்டாங்க. இவங்க ஒலிம்பிக்ஸ்ல ரெஸ்லிங்கோட ரூல்ஸ் என்னன்னா, 2 நாள் இந்த மேட்ச் நடக்கும். அண்ட் 2 நாளுமே மார்னிங் அவங்க வெய் பண்ணணும். வெய் பண்ணி அவங்க 50 கேஜிக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்றத என்ஷூர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டே 1ல அவங்க வெய் பண்றாங்க. 50 கேஜிக்குள்ள தான் இருக்காங்க. அதாவது 49 கேஜி 900 கிராம்ஸ் அவங்க இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 3 நாளும் 3 ரவுண்டும் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 அடுத்த நாள் நடக்குது. ரவுண்ட் 2க்கு மார்னிங் ரவுண்ட் 2க்கு முன்னாடி வெய் பண்ண போறாங்க. வெய் பண்ண போகும்போது 50 கேஜி அண்ட் 100 கிராம்ஸ் அவங்க இருக்கிறாங்க. அவங்க 50 கேஜியை விட ஜாஸ்தியா 100 கிராம்ஸ் இருந்ததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இது ஏன் நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். வினேஷோட நேச்சுரல் வெயிட் 57 தான். ஸோ ஜென்ரலா ரெஸ்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வெயிட்ல ட்ரெயின் ஆவாங்க. அதுக்கப்புறம் அந்த வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு லோவர் வெயிட்ல போயிட்டு கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஜென்ரலா நிறைய ரெஸ்லர்ஸ் பண்ற வழக்கம் தான். வினேஷ் என்ன பண்ணாங்க, 57 கேஜி அவங்க இருந்தாங்க. அவங்களோட நேச்சுரல் வெயிட் 57. பட் அவங்க கண்டெஸ்ட் பண்ணது, ட்ரெயின் ஆனது எல்லாமே 53 கேஜிஸ்க்காக தான். ஸோ அந்த ட்ரெயின் ஆயிட்டு இருக்கும் போது அண்ட் அவங்க வேற ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ஜுரி ஆகி, அந்த இன்ஜுரினால ஒரு சர்ஜரி வந்துருச்சு. ஸோ அவங்க இந்த ப்ராசஸ் ஆஃப் மெடிக்கல் இதெல்லாம் இருந்தபோது அந்திம் பங்கல் அப்படின்னு ஒருத்தவங்க அவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல பிரான்ஸ் ஜெயிக்கிறாங்க. அவங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல பிரான்ஸ் ஜெயிச்சதால அவங்களுக்கு கோட்டா சிஸ்டம்ல ஒலிம்பிக்ஸ்ல, பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா 53 கேஜிக்கு அவங்க குவாலிஃபை ஆகுறாங்க. ஸோ அதனால என்னன்னா, ஆல்ரெடி அந்திம் 53 கேஜிக்கு குவாலிஃபை ஆனதுனால வினேஷ் வேற ஏதாவது ஒரு கேஜில தான் அவங்க கண்டெஸ்ட் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 50 கேஜிக்கு கண்டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. டே 1ல ஜென்ரலா ஒலிம்பிக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 30 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 30 மினிட்ஸ்க்குள்ள அவங்களுடைய வெயிட்டை அவங்க என்ஷூர் பண்ணணும் அந்த டீம் கிட்ட. ஸோ அதனால ஜென்ரலா ரெஸ்லர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபியூ கிராம்ஸ் அப்படி இப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க போயிட்டு ஒரு டக்குன்னு ஸ்வெட் அவுட் பண்ணி, ஒரு ஹெவி எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஃபியூ கிராம்ஸை கம்மி பண்ணுவாங்க. இல்லைன்னா நிறைய மெஷர்ஸ் இருக்கு அதை கம்மி பண்றதுக்கு. அதுக்கான டைம் 30 மினிட்ஸும் இருக்கு. ஸோ டே 2ல என்ன நடக்கும் அப்படின்னா, டே 2ல 15 மினிட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வினேஷ் என்ன ஆச்சு அப்படின்னா, டே 1ல 3மே ரொம்ப ஸ்ட்ராங் பவுட், ரொம்ப ஸ்ட்ராங்கா ட்ரை பண்ணி அவங்க இந்த 3 ரவுண்டையும் ஜெயிக்க வேண்டியதா இருந்தது. டே 1ல 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவுட்ஸ் அவங்க பண்ணும்போது கண்டிப்பா டீஹைட்ரேட் ஆகும். இதை வின் பண்ண உடனே, அந்த டே 1ல 3 ரவுண்டையும் வின் பண்ண உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள கொஞ்சம் ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறதுக்கு, கண்டிப்பா டயர்ட் ஆவாங்க இல்லையா? அது இல்லாம ஒரு பவுட்டுக்கு நடுவுலயும் கொஞ்சம் ஃப்ளூயிட் இன்டேக் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் அவங்கள ஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ளூயிட் சாப்பிட்றாங்க, கொஞ்சம் ஃபுட் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பண்ண பிறகு
அதுக்கப்புறம் டே 1ல டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் டே 1 ஈவினிங்ல அவங்க வெயிட் பண்ணும்போது என்ன இருக்கிறாங்க அப்படின்னா 2.7 கேஜிஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கிறாங்க. இது ஜென்ரலா வந்து நெறைய ரெஸ்லர்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கிறது. இவ்ளோ அதிகம் இல்லன்னா கூட கொஞ்சம் அதிகமா ஆயிடுவாங்க. பிகாஸ் கொஞ்சம் ஃப்ளூயிட் இன்டேக் எல்லாம் பவுட்க்கு நடுவுல பண்றதுனால கொஞ்சம் எக்ஸஸ் வெயிட் இருக்கும். பட் ஆனா இந்த 12 ஹவர்ஸ் இருக்கு. நைட் ஃபுல்லா இருக்கு. அடுத்த நாள் தான் அவங்களுக்கு வந்து ஃபைனல்ஸ். இந்த நைட் ஃபுல்லா வந்து இந்த நியூட்ரிஷனிஸ்ட், டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்க டீம், ட்ரெய்னர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்கள அந்த எக்ஸஸ் வெயிட்ட வந்து லூஸ் பண்ண வைப்பாங்க. அதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 12 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க வந்து சோனா பாத் எடுத்திருக்காங்க, சைக்கிளிங் பண்ணியிருக்காங்க, ஜாகிங் பண்ணியிருக்காங்க. என்னலாம் மெடிக்கலா என்னலாம் அவங்களால பண்ண முடியுமோ, அது எல்லாமே பண்ணி ஸ்வெட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸ்வெட் அவுட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 50 கேஜி அண்ட் ஃபியூ கிராம்ஸ் வந்து வெய் ஆயிருக்காங்க. அப்போ கடைசி மெஷரா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 50 கேஜிக்குள்ள வரணுன்றதுக்காக கடைசி மெஷரா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஹேர ஃபுல்லா கட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸ வந்து இன்னும் லீனா ஆக்கியிருக்காங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸு, ஹேரு இதெல்லாம் ஒரு ஃபியூ கிராம்ஸ் இருக்கும். ஸோ அதையும் கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையும் கம்மி பண்ணியிருக்காங்க. கம்மி பண்ணிட்டு டே 2ல அவங்க போயிட்டு டே 2 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 15 மினிட்ஸ் தான் வந்து குடுப்பாங்க. ரொம்ப ஜாஸ்தி டைம் குடுக்க மாட்டாங்க. டே 2ல போயிட்டு வெய் பண்ணியிருக்காங்க. டே 2 அவங்க வெய் பண்ணும்போது 50 கேஜி அண்ட் 100 கிராம்ஸ் இருந்திருக்காங்க. இவ்ளோ விஷயம் ஹேர் கட்டு, ஸ்வெட் அவுட்டு இவ்ளோ விஷயம் பண்ண பிறகு, மெடிக்கலா பாசிபிளா என்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ண பிறகும், ஸ்டில் 100 கேஜி எக்ஸஸா இருக்காங்க. அதனால இவங்கள வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. அண்ட் ஃபைனல்ஸும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாமே வந்து ரூல்ஸ் படி தானே நடக்குது. ஸோ ஒலிம்பிக்ல ரூல்ஸ் இதுதான். டே 1 வெய் பண்ணணும். டே 2வும் வெய் பண்ணணும். 50 கேஜிக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் தான் ரூல்ஸ். ரூல்ஸ்குள்ள நடக்கும்போது ஏன் இவ்ளோ நாய்ஸ் வருது அப்படின்னா, பிகாஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வினேஷ் அப்படின்றவங்க வந்து இந்த வுமன் ரெஸ்லர்ஸ் அசோசியேஷன் எல்லாரும் சேர்ந்து ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கேஸ் வந்து பிரிஜ்பூஷன் மேல குடுக்குறாங்க. அவரு வந்து பிஜேபியோடைய ஒரு லீடர். அவரு மேல ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் கேஸ் குடுக்குறாங்க. அண்ட் ரோட்ல இறங்கி ஏகப்பட்ட போராட்டம் பண்றாங்க. வுமன் ரெஸ்லர்ஸ் எல்லாரும் பண்ணாங்கன்னா, அதுல வினேஷ் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இத லீட் பண்ணி பண்ணது. ரூலிங் கவர்ன்மென்ட்க்கு ஆப்போசிட்டா இவங்க நெறைய விஷயம் வந்து பேசுனதுனாலயும் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸ்க்கான ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டா மாறி ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் விஷயமா வந்து மாறி, ஈவன் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல கூட இது வந்து பயங்கர பொலிட்டிக்கலா ஆயி, இத பத்தி நெறைய பேர் பேசுற அளவுக்கு வந்ததுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஓகே. இதுல ஏதாவது மிஸ்கான்டக்ட் இருக்கா? இதுல வேற ஏதாவது தவறு நடந்திருக்குமா? இல்ல இதுல ஏதாவது ஒரு சதி நடந்திருக்குமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியது வந்து அங்க இருந்த டீம். அவங்களுக்கு சப்போர்ட் டீமு, அவங்களோட நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் மெயினா. ஜெனரலா வந்து வினேஷ் வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களோட வெயிட்காக வந்து அவங்க நெறைய போராடி இருக்காங்க. ஏன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட நேச்சுரல் வெயிட் 57. அதிலிருந்து இவ்ளோ கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட பாஸ்ட் சாம்பியன்ஸ் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட வெயிட்ட வந்து மெயின்டெயின் பண்ண முடியாம, ரொம்ப ஏற்கனவே அவங்களுக்கு இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. மெயின்டெயின் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல, இந்த நியூட்ரிஷனிஸ்ட்டும், டாக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அவங்களுக்கு என்ன குடுக்கணும்? அவங்க என்ன சாப்பிடணும்? எவ்ளோ ஃப்ளூயிட் எடுத்துக்கணும்ன்றதுல வந்து இன்னும் கூட ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கணும். முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா வந்து கண்டிப்பா அதுவும் அவங்க வந்து ஒரு ப்ராமிசிங் கோல்டு மெடல் வின் பண்றதுக்கான கேண்டிடேட்ன்னும்போது எவ்ளோ எவ்ளோ மெஷர்ஸ் எடுத்திருக்கணும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, வினேஷும் வந்து ஒரு சைல்டு கிடையாது. அவங்க வந்து ரொம்ப வருஷமா விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் ஷி ஆல்ரெடி ஹேஸ் எக்ஸ்பர்ட் வியூஸ் ஆன் இட். அவங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க என்ன சாப்பிடணும்? அவங்க எப்படி நடந்துக்கணும்? என்ன மாரி எக்சர்சைஸ் பண்ணணும்? எப்படி வெயிட்ட மெயின்டெயின் பண்ணணும்? ஏன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க கிடையாது. அவங்க வந்து ரொம்ப வருஷமா விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு இந்த நியூயான்சன்ஸஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே வந்து தெரியும். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து வினேஷ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அவங்க நைட் ஃபுல்லா இந்த மாதிரி வெயிட் குறைக்கிறதுக்கு பல மெஷர்ஸ் பண்ணி மென்டலி, பிசிக்கலி ரொம்ப ட்ரெயின் ஆயிருக்காங்க. ஸோ அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதுல வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி கொஞ்சம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து, வினேஷ் வந்து நான் வந்து இந்த ரெஸ்லிங்ல இருந்து ரிட்டயர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாலுமே நம்மளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான விஷயம். அவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இப்பவே வயசு வந்து 29. அவங்களுடைய அடுத்த ஒலிம்பிக்ஸ்ல அவங்களுக்கு வயசு வந்து
33 இருக்கும். அண்ட் இப்பவே அவங்களால வந்து இந்த வெயிட்ல வந்து வெயிட் கண்ட்ரோல் பண்ண முடியாத இருக்கும்போது 33 இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் அவங்க வந்து இந்த வெயிட்ட கண்ட்ரோல் எதுவுமே முடியாதுன்றது கிடையாது. பட் 33 வயசுல வந்து அவங்க ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி, வெயிட் கண்ட்ரோல் பண்ணி, கன்டெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறது வந்து இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அதனால வந்து அவங்க வந்து நான் வந்து இத்தோட ரிட்டயர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்ப நடந்த இந்த பிசிக்கல் அண்ட் மென்டல்லாம் ரொம்ப வந்து அவங்க ட்ரெயின் ஆயிருக்க நேரத்துல சொன்ன விஷயம் ஃபைனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேணாம். ஷி கம்ஸ் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் ரெஸ்லர்ஸ். ஸோ அவங்க அவங்க வந்து இப்ப வந்து அவங்களோட குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட, அவங்க குடும்பத்துல இருக்க மத்தவங்க கிட்ட இருந்து அவங்க பிரிஞ்சிருக்காங்க. இன்னும் அவங்களெல்லாம் பார்த்து, நம்பளோட கண்ட்ரி வந்து எவ்ளோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத எல்லாத்தையுமே அவங்க பார்த்து கேட்டாங்க அப்படின்னா, அவங்களோட இந்த முடிவ வந்து மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த ட்ரெய்னிங்கான சிச்சுவேஷன்ல அவங்க நான் ரிட்டயர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3வதா என்ன விஷயம் அப்படின்னா வந்து, அவங்க வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒலிம்பிக்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்க வந்து அவங்களோட ஒரு கோர்ட் இருக்கு. அந்த கோர்ட்ல வந்து இங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னா, நீங்க அந்த கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து வினேஷ் வந்து சில்வர் மெடலுக்காக அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, அ இந்த இந்த ஃபைனல் வந்து எப்படியாவது விளையாட முடியுமான்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுல எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல அப்படின்னு சொன்ன பிறகு, அவங்க என்ன பாயிண்ட்ட முன்வைக்கிறாங்க அப்படின்னா, டே 1 நான் 3 பவுட்டும் விளையாடும்போது நான் 50 கேஜிக்குள்ள தான் இருந்திருக்கேன். அன்னைக்கு நீங்க வெய்யும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த 3 பவுட் நான் ஜெயிச்சதுனால எனக்கு சில்வர் மெடல் குடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப 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 வேக் சான்சஸ் தான் இருக்கு. இதுக்கு வந்து ஒலிம்பிக்ஸ் பேனல் வந்து ஒத்துக்கிறதுக்கு. ஏன்னா வந்து அங்க ரூல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒருத்தருக்கு வந்து இந்த ரூல்ஸ வந்து அவங்க வந்து மாத்தி இவங்களுக்கு வந்து சில்வர குடுத்தாங்க அப்படின்னா, நெறைய விஷயங்கள வந்து மாத்த வேண்டியதா இருக்கும். ஏற்கனவே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டே 1லயே வந்து எல்லா பவுட்டும் எல்லா ரவுண்டுமே டே 1ல முடிஞ்சிரும். ஒரே ஒரு நாள் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி 50 கேஜிக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஒரு நாளுக்குள்ளயே ஃபைனல்ஸ் எல்லாமே முடிஞ்சிரும். ஸோ எண்டுல அவங்களுக்கு மெடல் குடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ரெஸ்லர்ஸ் அப்டின்னா, அவங்களோட நேச்சுரல் வெயிட்ல இருந்து ரொம்ப கம்மி பண்ணி இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. நெறைய பேர் வந்து இந்த இந்த மாதிரி நேச்சுரல் வெயிட்ட விட கம்மியா விளையாடிட்டு இருந்ததுனால, ஒலிம்பிக்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு ரூல வந்து 2017ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 நாளா விளையாடணும். அந்த 2 நாளும் நாங்க வெயிட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் அவங்க சாப்பிடாம, கொள்ளாம இந்த வெயிட்ட மெயின்டெயின் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஐடியா ஆஃப் ஒலிம்பிக்ஸ் அந்த இவங்களுடைய ஐடியாவே என்னன்னா, இவங்க இந்த ரெஸ்லர்ஸ் ரொம்ப இவங்களோட வெயிட்ட வந்து கம்மி பண்ணி விளையாடுறாங்க. ஸோ அந்த ஐடியாவ தகர்த்தி அவங்களுடைய ஓன் வெயிட், அவங்களுடைய நேச்சுரல் வெயிட்ல ஒரு ரெஸ்லர் விளையாடணும் அப்படின்றது தான் வந்து ஒலிம்பிக்ஸோட எய்ம். அது கரெக்ட் தானே. அவங்க என்ன சொல்றாங்க, உங்களோட நேச்சுரல் வெயிட் என்னவோ அதுல நீங்க விளையாடுங்க. அதுல நீங்க விளையாடும் பட்சத்துல இவ்ளோ மெஷர்ஸ் வந்து நீங்க எடுக்க வேண்டாம். அப்படின்றது தான் வந்து ஒலிம்பிக் சைட்ல அவங்க சொல்ற பதில். ஸோ கண்டிப்பா வந்து இவங்க அப்பீல் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப வேக் சான்சஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த ரிசல்ட் நம்மளுக்கு தெரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் ஒலிம்பிக் அந்த அந்த இவங்க வந்து அக்செப்ட் பண்ணி சப்போஸ் அந்த பேனல் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு ஒரு சில்வர் மெடல் குடுத்தா, கண்டிப்பா நம்ப நம்ப எல்லாருமே எவ்ளோ சந்தோஷப்படுவோம்னு நம்மளுக்கே தெரியாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஏகப்பட்ட பேர் வந்து இது நடந்திருக்கும், அது நடந்திருக்கும், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கும்னு ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரீஸ் வந்து இது இருந்துகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு ஸ்போர்ட் அண்ட் வெற்றி, தோல்வி இது எல்லாமே வந்து ஏத்துக்கிற மனப்பான்மை வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஒரு பிளேயருக்கு கண்டிப்பா வந்து இருக்கும் அண்ட் இருக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வினேஷ் அப்படின்ற ஒரு ஒரு வுமன் வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன் மட்டும் ரெஸ்லிங் கிடையாது. அவங்க வந்து வாழ்க்கையிலே ஒரு ரெஸ்லரா தான் இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன ஒரு அநியாயம் நடந்திருந்தாலும் அத வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே பிலீவ் பண்ணுவோம். கண்டிப்பா அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருந்தாலோ, இல்ல ஒரு சதி நடந்திருந்தாலோ, கண்டிப்பா வினேஷ் வாய மூடிட்டு இருக்க மாட்டாங்க. அங்கருந்து வந்த பிறகு கண்டிப்பா வந்து அத வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே சொல்லுவாங்க. அப்படின்றத வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து சந்தேகமே வேண்டாம். ஃபைனலா என்ன சொல்றோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து வினேஷ் வந்து கோல்டு ஜெயிக்காம இருக்கலாம். ஆனா, நம்பளோட மனச எல்லாத்தையுமே அவங்க ஜெயிச்சுட்டாங்க. நமக்கு அவங்க என்னைக்குமே வந்து ஒரு வின்னிங் கேண்டிடேட் தான். அப்படின்றத சொல்லி, பாய் ஃபார் நவ்.